ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இது ஒரு வீக்கெண்ட் vlog தான். இது போன வாரம் எடுத்த வீடியோ தான். இந்த வீடியோ முக்கியமாக கிறிஸ்மஸ் ஷாப்பிங்கை பற்றினது. இந்த வீடியோவில் நாங்கள் வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு கிறிஸ்மஸ் ஸ்டோருக்கு தான் போயிருக்கோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முருங்கைக்கீரை இடியப்பமும் பாசிப்பருப்பு சாம்பாரும் தான் செஞ்சுருந்தேன். இப்போ அதுக்கு தான் மாவு அரைச்சிட்ருக்கேன். மாவு அரைக்கும் போதே அதில் ஒரு 2 ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடி சேர்த்து அரைச்சிட்டோன்னா நமக்கு ஹெல்த்தியான இடியப்பம் கிடைக்கும். இங்கே எல்லா டைமும் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. கிடைக்கும்போது வாங்கி நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுப்பேன். டெடியும் கீழே எந்திரிச்சு வந்துட்டான். அவன் எந்திரிச்சு வந்தோடனே இங்கே தான் அவன் உட்காருவான். இது அவனோட ஃபேவரட் ஸ்பாட். இங்கே வந்து உட்காந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். பாருங்கள் எப்படி பார்க்குறான்ட்டு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருக்கோம். அதையும் போய் பார்த்துட்டு அப்படியே நான் வேலைக்கு போன இடத்துல நான் கற்றுக்கிட்ட ஒரு சின்ன லைஃப் மெசேஜ், அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ $100. பசங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு இந்த வருஷம் வாங்கியாச்சு. நாங்கள் எப்போ எந்த வேலை ஸ்டார்ட் பண்ணாலும் டெடியும் வந்துடுவான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பாருங்கள், வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் அவங்க அப்பாவுக்கு. அழகா கொடை மாதிரி விரிஞ்சிருச்சு அப்படியே. இதுதான் ஃபஸ்ட்டா? இது நடுவில் வரும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஒர்க் பிளேஸில் கற்றுக்கிட்ட ஒரு சின்ன மெசேஜ். அது என்னென்னா, கைண்ட், சேஃப், கோஆப்ரேட்டிவ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல். இந்த நாளையும் நம்ம லைஃப்பில் ஒரு ரூலாக ஃபாலோ பண்ணோன்னா அதுவே நம்ம லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கும். இந்த நாளையும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம ஃபாலோ பண்ணால் அன்னைக்கு டே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து என்னோட புரிதல். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அதில் நம்ம கைண்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம எல்லார்ட்டையும் அன்பாக பாசமாக இருக்கிறது, இல்லை ஹெல்ப் பண்ணுறது, இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு அம்மாட்ட போய் நம்ம இன்றைக்கி டின்னர் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது, இல்லை யாராவது நம்மள்ட்ட வந்து இன்றைக்கி நீங்கள் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம திருப்பியும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன செயல்கள் நம்ம செய்யும் போது நம்ம பேரண்ட்ஸ், நம்ம சுற்றி உள்ளவங்க ஹாப்பியாக ஆகிறாங்கன்னா அதுவே நம்ம லைஃப்பையும் ஹாப்பியாக ஆக்கிறோம். அப்படிதான் நான் புரிஞ்சுட்ருக்கேன். அப்படியே இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் எப்பயுமே இடியப்பத்துக்கு மாவு அரைச்சி அதை வதக்கி அப்படி தான் நான் இடியப்பம் பண்ணுவேன். ஏன்னா இங்கே நமக்கு பேக்கெட்லாம், இடியப்ப மாவு பேக்கெட்லாம் ரொம்ப கிடைக்காது. ஸோ அதனால் நான் இடியப்ப மாவு அரைச்சி தான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி செஞ்சு செய்கிற இடியப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. என்ன இருக்குது? லைட்டிங்ஸா? கிறிஸ்மஸ் லைட்டிங். இங்கே வந்து இந்த ஃப்ராங்கன் மோத்துங்கிற சிட்டி வந்து ஆக்சுவலாக பயங்கரமாக ஃபேமஸ். இது கிறிஸ்மஸ் லைட்ஸ். இது ஒரு பெரிய மாட்டேங்கிறாங்க, பெரிய பசங்களாயிட்டாங்க. வெயில் மாதிரி தான் தெரியுது, ஆனால் வெளியில் குளிருது நல்லா. ஈவினிங் தான் இங்கே வந்திருந்தோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே கிறிஸ்மஸ் லைட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். பசங்க யாரும் வரல. பசங்க எல்லாம் பெரிய பசங்களாகிட்டாங்க, ஹை ஸ்கூல் வந்தாச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் லீவ் முடிஞ்ச உடனே 1 வீக்கில் எக்ஸாம்ஸ் வந்துடும். ஸோ அதுக்காக அவங்க படிக்கணும் அப்படின்னாங்க. சரி, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் தனியாக வந்தோம். வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் நல்லா குளிர் தாங்க முடியல. அதனால் எப்படா உள்ள ஸ்டோருக்குள்ளே போவோன்ட்டு ஓடிட்டோம். ஸ்டோருக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே நாங்கள் வாங்கணும்னு நினச்ச ட்ரீ ஸ்கர்ட் இருந்தது. இது ட்ரீக்கு அடியில் போட்டு அதில் தான் வைப்பாங்க.
இந்த ஸ்டோர் முக்கியமாக கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை டெக்கரேட் பண்ணுறதுக்கு உள்ள எல்லா திங்ஸும் இங்கே வச்சுருப்பாங்க. அதுவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. உள்ள இந்த ட்ரீ வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. சின்ன ட்ரீயாக இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சரி நம்மளும் போய் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஃபஸ்ட் இது ரொம்ப பெரிய கடை, உள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இங்கே உள்ளே வந்து ஒவ்வொரு தீமுக்கும் இப்போ ஃப்ளவர்னால் அந்த ட்ரீயை வந்து ஃபுல்லாக ஃப்ளவராக டெக்கரேட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்மளோட ட்ரீயை ஃபுல்லாக ப்ளூ கலரில் டெக்கரேட் பண்ணணும்னா அதுக்கு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது ப்ளூ கலர்ஸ்க்கு. இப்போ அதே மாதிரி பெட் லவர்னால் அதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போய் ஸ்டோர் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. சரி அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்ட்டு ஸ்டோர் பூரா போய் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஒரே ஒரு மிஸ்ஸிங், பசங்க கூட வரல. சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போது வரைக்கும் நம்ம கூட வந்தாங்க, கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தது. இப்போ நாங்கள் 2 பேரும் தனியாக சுற்றிட்டு இருக்கோம். சரி ஓகே, லைஃப்பில் ஒரு ஏஜுக்கு மேலே இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களும் அவங்களும் படிக்கணும், அவங்க லைஃப்பை பார்க்கணும், படித்தாதான் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆக முடியும். ஸோ நமக்கு வீட்டில் போர் அடிக்கிறதுனால நாங்கள் இப்படி வந்து வெளியில் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே மோஸ்ட்லி இந்தியன்ஸ் எல்லார் வீட்லேயுமே கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த இந்தியன்ஸ் எல்லோரும் தீபாவளிக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் ட்ரீயை வெளியில் எடுத்து அதை டெக்கரேட் பண்ணி வச்சுருவாங்க. தீபாவளியிலேருந்து பொங்கல் வரைக்குமே கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால தான் எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கி வச்சாச்சு, அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு தான் இங்கே வந்து சுற்றிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்னோ ரிலேட்டடாக எல்லா திங்ஸும் இருந்தது. அடுத்தது நம்ம ஃப்ளவர் செக்ஷனுக்குள்ளே தான் போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக பர்பிள் அண்ட் ஒயிட் கலரில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, நீங்களும் பாருங்களேன். ஃபைனலாக நாங்களும் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நிறையாலாம் வாங்கலை, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. ஸோ அதனால் வெளியில் வாங்கிக்கலாம், சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். $11. நல்லா இது என்ன மாலை மாதிரி அப்படியே நம்ம ஊரில் தோரண மாலை இருக்கும்ல, அதுதான். சூப்பராக இருக்குல்ல அது. $370.
இது எல்லாமே 375 தான். ப்ளூ கலரே பார்க்குறது. அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிறிஸ்மஸ் லைட்டு பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். கடைசியாக கிறிஸ்மஸ் லைட்டு பார்க்க வந்ததில் தான் கொஞ்சம் ஏமாற்றோம். நாங்கள் நினச்சது ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸுக்கு உள்ளே ட்ரைவ் பண்ணி லைட்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் இங்கே வந்தோம். பட் ஆனால் பார்த்தா அந்த ஸ்டோர் போனோம்ல, அந்த ஸ்டோரை சுற்றி லைட் போட்டு வச்சுருந்தாங்க. அதுதான் கிறிஸ்மஸ் லைனா. அது கொஞ்சம் ஏமாற்றம் தான். அதுக்கப்புறம் ஒரு ஜூக்கு போனோம். ஜூக்குள்ளே கொஞ்சம் இருந்தது. சரி அதையாவது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் அந்த ஜூக்குள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை அது குரங்கு இல்லை, ஏதோ குரங்கு இல்லைம்மா, அந்த பூனை, காட்டு பூனை. ஃபைனலாக நாங்கள் அந்த ஷாப்பில் கிறிஸ்மஸ் ஸ்கர்ட்டு, அப்புறம் அந்த ட்ரீக்கு மேலே வைக்கிற ஸ்டார், அப்புறம் கொஞ்சம் ரிப்பன்ஸ் வாங்கியிருந்தோம் அந்த ட்ரீயில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு. மற்றதெல்லாம் நாங்கள் ஹாபி லாபியில் தான் அங்கே 60% சேல் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தான் வாங்கினோம். நல்லா சீப்பாக இருந்தது, நல்லா அழகாகவும் இருந்துச்சு. எங்கள் ட்ரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே எங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் டெக்கரேட் பண்ணாங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.